ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்துக்கோங்க. இதை 9 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 9 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா கோதுமை ஊறி ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மிக்ஸி கப்பை உடனே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி இந்த கோதுமை அப்படியே அதில் ஒட்டிரும். இப்போ நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு உயரமான ஜக்கில் அந்த எடுத்து வச்சிருக்கிற பாலை ஊற்றி தெளிய வைக்கணும். ஏன் உயரமான ஜக்கில் ஊற்றுறோன்னா அந்த தெளிஞ்ச தண்ணியை தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உயரமான ஜாரில் நம்ம ஊற்றுறோம். இப்போ இதை 4 மணி நேரம் தனியாக வச்சு தண்ணியெல்லாம் தெளிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சீனி எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சீனியை தனியாக எடுத்து கொஞ்சமாக ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற சீனியை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணீர் சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா தெளிஞ்சு மேலே வந்துடுச்சு. மேலே தெளிஞ்ச தண்ணி எல்லாம் கொஞ்சம் புளிப்பு ஸ்மெல் இருக்கும். அதனால அதெல்லாம் வேஸ்ட்டு தண்ணி தான், தனியாக எடுத்துக்கோங்க. கீழே அந்த படிஞ்சு இருக்கிற அந்த பால், ஒயிட் கலர் பாலில் தான் நாம் அல்வா செய்ய போகிறோம். இந்த பால் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். இந்த கோதுமை பால் 1 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. அதே கப்லையே 4 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து சேர்த்துக்கோங்க. நாலு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தாச்சு. இந்த பாலில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இப்போ சீனி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அப்படி கரிஞ்சிச்சுன்னா உங்கள் அல்வாவே வேஸ்ட் ஆயிரும். இப்போ இதை சீனி பாகோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை பாலையும் இந்த சீனி பாகோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வேக வேக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துலேயே அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த மொத்தமாக அல்வா செய்கிறதுக்கு நாம் 1 கப் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். ஆனால் ஃபுல்லாக அந்த 1 கப் அளவுக்கு நெய்யையும் ஒரே டைம்லேயே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரணும். நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்வா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் எல்லாம் நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது தான்.
இந்த அல்வா செய்கிறதுக்கு தனியாக நம்ம எந்த கலருமே சேர்க்கலை. நம்ம கேரமலைஸ் பண்ணி சீனி பாகில் சேர்த்தோம்ல, அந்த கலர் தான் அல்வாக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்வா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிட்டே இருக்குது. அல்வா கெட்டி ஆக ஆக அதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்க்குற நெய்யெல்லாம் லாஸ்ட்டில் பிரிஞ்சு வரும். அப்போ தான் அல்வா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு கெட்டி ஆகிக்கிட்டே வருது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமே வற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அல்வா வந்து ஜவ்வு மாதிரி ஆயிரும், சாஃப்டாக வராது. இப்போ ஓரளவுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆயிலெல்லாம் மேலே வந்துடுச்சு அப்படின்னா அல்வா ரெடி ஆயிரும். இப்போ அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். திருநெல்வேலி அல்வா பொதுவாக நட்ஸ் எதுவுமே சேர்க்காம தான் செய்வாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த அல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.